தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 114ஆம் சங்கீதம். சிறிய சங்கீதம் என்பதனாலே நான் வாசித்து விட்டு விடுகிறேன். நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை உங்களுடைய கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். 114ஆம் சங்கீதம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 114ஆம் சங்கீதம் யார் எழுதிய சங்கீதம் என்று விதத்தில் நாம் காண்கிறதில்லை. அநாதை சங்கீதம் என்று பலரால் அழைக்கப்படுகிறது. ஆனால் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே இதை அநாதை சங்கீதம் என்று சொல்லாமல் ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வது சாலச் சிறந்தது என்று நான் கருதுகிறேன். 114ஆம் சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்த பொழுது அந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த நாள், அவர்களுக்கு விடுதலையின் நாள், சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே, அப்படிப்பட்ட நாளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட சங்கீதம். அது மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு புறப்பட்ட பொழுது அந்த வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பேற்பட்ட செழிப்புகளை எல்லாம் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் என்பதையும் வர்ணிக்கக்கூடிய சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்திலே ஆண்டவருடைய வழிநடத்துதல்களை நாம் பார்க்கும் பொழுது சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக 3 குறிப்புகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக விடுதலை பெற்ற ஜனங்கள் என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். விடுதலை பெற்ற ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனம் 430 வருஷம், அந்த வருஷ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து வந்தவர்கள் நம்மை பொறுத்தளவிலே பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். எகிப்து என்பது பாவத்தின் அடையாளம். அவர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படத்தக்கதாக ஆவன செய்தார் ஆண்டவர் சிலுவையிலே என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். இங்கே முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு, இஸ்ரவேல் என்று 2 வார்த்தைகள் இங்கே விளங்குகின்றன. 2 ஒன்று தான். யாக்கோபு தான் இஸ்ரவேல், இஸ்ரவேல் தான் யாக்கோபு. ஆனால் இந்த 2 வார்த்தைகளுக்கும் உள்ள அடிப்படை அர்த்தங்கள் வித்தியாசமானவை. யாக்கோபு என்பது தேசிய வார்த்தை, தேசிய பெயர் யாக்கோபு. இஸ்ரவேல் என்பது ஆவிக்குரிய பெயர், ஆண்டவர் விட்ட பெயர். அது ஆவிக்குரிய அம்சத்தை காட்டக்கூடிய ஒரு பெயர். யாக்கோபாக இருந்தவன் இஸ்ரவேலாக மாறினான் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு போராடினான் யாக்கோபு. ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொன்னான். சரி, இவன் விடமாட்டான் போல, ஆசீர்வதிச்சிருவோம் என்று சொல்லி, பிடி உன் ஆசீர்வாதத்தை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி செல்லவில்லை. ஆண்டவர் கேட்டார், உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவனுடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? கட்டாயமாக தெரியும். ஏன் கேட்டார் என்றால், ஒரு நாள் அவன் தன்னுடைய பெயரை யாக்கோபு என்ற பெயரை மாற்றி ஏசா என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றி
தாயை ஏமாற்றி, தமையனை ஏமாற்றி, தன்னை ஏமாற்றி, தேவனை ஏமாற்றி, சொத்துக்களை எல்லாம் சுருட்டி சென்ற பொழுது, பிறப்புரிமையெல்லாம் பறித்து கொண்டு சென்ற பொழுது அவன் பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதாயிற்று பதான் அராம் என்ற ஊரிலே. இப்பொழுது திரும்பி வருகிறானா என்று பார்க்கத்தக்கதாக உன் பெயர் என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். அவரிடத்தில் ஏசா என்று சொல்ல முடியுமா? யாக்கோபு என்று சொன்னான். யாக்கோபு என்றால் எத்தன் என்பது பொருளாகும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லி தன்னை அறிக்கையிடுவதாக அந்த பகுதியிலே நான் பார்க்கிறோம். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை. ஆண்டவர் அவனுக்கு வேறொரு பெயர் இடுகிறார். என்ன பெயர்? இஸ்ரவேல். எத்தர்களை ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பதில்லை. மனமாற்றம் பெற்றவர்கள், ஆவிக்குரிய அந்தஸ்து பெற்றவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக வாழக்கூடியவர்கள், இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதிக்கவில்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக வேதத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். இவர்கள் அந்நிய பாஷைக்காரர் என்று சொல்லி முதலாம் வசனம் சொல்கிறது. அந்நிய பாஷை என்பது ஆவிக்குரிய வரங்களிலே ஒன்றாயிற்றே, அதுவா? அது அல்ல. இங்கே அந்நிய பாஷை என்று சொல்லப்படுவது எகிப்தியருடைய பாஷை. அந்நிய பாஷைக்காரர் என்றால் வேறு மொழி பேசக்கூடியவர்கள். அவர்களிடமிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதுதான் அதனுடைய அடிப்படை பொருளாகும். பின்னர் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், யூதா, இஸ்ரவேல் என்று வாசிக்கிறோம். 2வது வசனத்திலே யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யமும் ஆயிற்று. யூதா பரிசுத்தத்தை குறிப்பிடுகிறது, இன்னும் இஸ்ரவேல் அவருடைய ஆளுகையை குறிப்பிடுகிறது. யூதா பரிசுத்தம், இஸ்ரவேல் ஆளுகை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆளுகைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். ஐயா, பாவத்திலிருந்து மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன், அது போதாதா? போதாது. ஏனென்றால் ஒரு நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. ஆனால் தொடர்ந்து அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மறுரூபமாக கூடிய வாழ்க்கை, அனுதினம் ரட்சிக்கப்படக்கூடிய வாழ்க்கை, மன ரட்சிப்பு என்று சொல்லலாம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது ஆத்தும ரட்சிப்பு என்றால், அடுத்தாற்போல மனதிலே ரட்சிப்பு, ஒவ்வொரு நாளும் புதிதாக கூடிய ஒரு வாழ்க்கை, கடைசியாக சரீர மீட்பு என்று சொல்லியும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். ஆக ஒரு காலத்திலே ரட்சிக்கப்பட்டோம், ஆத்தும ரட்சிப்பு. இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், மன ரட்சிப்பு. இன்னொரு நாளிலே ரட்சிக்கப்படுவோம், சரீர மீட்பு, ஆண்டவருடைய வருகையிலே. ஆக இந்த 3 விதமான ரட்சிப்பின் நிலைமைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதனால் பரிசுத்த வாழ்க்கை என்பது முக்கியமான வாழ்க்கை. ஆத்துமாவிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருந்து வாழும் பொழுது இந்த ரட்சிப்பின் அனுபவம் தொடர்கிறது. பரிசுத்தமாக விளங்குகிறோம். யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகளாக பரிசுத்தராக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோமே. ராஜ்யம் என்றால் என்ன? சில அர்த்தங்கள். ஒன்று, ஆண்டவருடைய ஆளுகை. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, ஆண்டவரே, என் இருதயத்தின் சிங்காசனத்திலே உம்மை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை ஆண்டு வழி நடத்தும். என் சொல், என் செயல், என் சித்தம், என் சிந்தை, என் சரீரம் எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக விளங்கத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில பெற்று ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவரா? ஆண்டவருடைய ஆளுகையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது வெறுமனே கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்படி? ரட்சிக்கப்பட்டவர்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது கடமை. வீட்டு மூலையிலே சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பொம்மைகளை வைத்து. தகப்பனார் சற்று தொலைவில் சோஃபாவில் உட்கார்ந்து பேப்பர் வாசித்து கொண்டிருக்கிறார். வாசித்து முடித்ததும் பேப்பரை தூக்கி போட்டுவிட்டு பிள்ளைகளை பார்க்கிறார். என்ன, நமக்கு 3 பிள்ளைகள் தானே, 4-5 பிள்ளைகள்
இல்லை 5-6 பிள்ளைகள் வந்திருக்காங்களே என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு போகிறார். பார்த்தா வீட்டுக்குள்ளே நிறைய பொம்மைகள் வந்திருக்கு. இவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஒரு 5-6 பொம்மைகள் தான். ஆனால் அங்கே 20 இருக்குது. ஆமாம், இதெல்லாம் யாருடைய பொம்மைகள், எங்கிருந்து வந்துச்சு என்று கேட்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் அதை கொண்டு வந்திருக்காங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைகள்லாம் அதை கொண்டு வந்திருக்காங்க. குனிந்து ஒரு பொம்மை அவர் தூக்க அவர் முனையும் பொழுது பிள்ளைகள் கதறுகின்றன. எப்பா, இங்கே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் பேசாமல் உட்கார்ந்து உங்கள் பேப்பரை வாசிங்க, சோஃபாவுக்கு போங்கப்பா என்று சொல்லி பிள்ளைகள் விரட்டுகின்றன. தகப்பன் வீட்டில் இருப்பது பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஆனால் தங்களுடைய சொந்த விளையாட்டிலே, சொந்த அந்தரங்கத்திலே தகப்பனார் தலையிடுவது பிள்ளைகளுக்கு இஷ்டமில்லை. அப்பா, நீங்கள் வீட்டில் இருங்க, கம்மனி இருங்க என்று சொல்லி பிள்ளைகள் அப்பாவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிலே அந்த விளையாட்டு நடக்கிறது. இந்த அநேகர் அப்படித்தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, நீர் என் இருதயத்தில் வந்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு வரங்களை எல்லாம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனால் கம்மனிரும், அமைதியாயிரும். உங்கள் சொந்த விளையாட்டிலே, சொந்த வியாபாரத்திலே, ரெஃப்ரிஜிரேட்டரிலே, மணி பர்ஸிலே, படுக்கை அறையிலே நீர் புகக்கூடாது. இரட்சகராக இரும், எங்களை நாங்களே ஆண்டு கொள்வோம். இந்த அனைவருடைய ஜீவியம் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆளுகை அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. அப்பேற்பட்டவர்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சமூலமாக கர்த்தருக்கு சமர்ப்பித்து அவருடைய ஆளுகைக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். ஆண்டவர் புறப்பட பண்ணினார், மீட்டார் ஆண்டவர் அவர்களை. அதுபோல நாமும் பாவத்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவருக்குள்ளான பரிசுத்தத்தோடு ஜீவிக்க வேண்டும். எதற்காக ஆண்டவர் அவர்களை அழைத்து சென்றார்? அவர்களுக்கென்று விசேஷமான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணத்தக்கதாகவும் தம்மை மட்டும் அவர்கள் ஆராதிக்கத்தக்கதாகவும் ஆண்டவர் அழைத்து சென்றார். நமக்கும் ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பூலோகத்திலே பார சுமந்து தவிக்கிறோம். இந்த வாழ்க்கை கூடார வாழ்க்கை, அந்த வாழ்க்கை குடியிருப்பின் வாழ்க்கை. குடியிருப்பின் வாழ்க்கைக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த குடியிருப்பின் வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய நாட்களிலே, இந்த கூடார வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு மகிமையான பரிசுத்தத்தோடு ஜீவிக்க வேண்டும். அப்படி பரிசுத்தத்தோடு ஜீவிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை இங்கே தொழுது கொள்வோம், அங்கேயும் தொழுது கொள்வோம். எனவே வாழ்க்கையிலே ரட்சிப்பு மட்டுமல்ல, ஆளுகை, பரிசுத்தம் மிகவும் முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் உண்மையான விடுதலை பெற்ற ஜனங்கள், சபை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாவதாக இவர்கள் விடுதலை பெற்ற ஜனங்கள். இரண்டாவதாக பார்க்கிறோம் விலகியோடிய தடைகள். விலகியோடிய தடைகள். அவர்கள் விடுதலை பெற்று வந்தாலும் சமுத்திரம் அவர்களை சந்தித்தது, விலகியோடியது. யோர்தான் அவர்களை சந்தித்தது, விலகியோடியது. எத்தனையோ எதிரிகள் சந்தித்தார்கள், விலகி ஓடினார்கள். எத்தனையோ பிரச்சனைகள், பாரங்கள் அவர்களுக்கு நேரிட்டன, எல்லாம் விலகின. தடைகளை தகர்த்தெறிந்தவர் அவர்களுக்கு முன்னாக சென்றதினாலே ஒவ்வொரு தடையையும் அவர் தகர்த்தெறிந்தார். நான் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போய் கோணநாளவனிகளை எல்லாம் திருத்தி செம்மையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, அதே போல இயேசுராஜா முன்னால் சென்றார். தடைகள் தகர்த்தெறியப்பட்டன. ஜனங்கள் அவர் பின்னால் ஆடுகளைப் போல, மேய்ப்பனை பின்பற்றக்கூடிய ஆடுகளைப் போல நடந்து சென்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு தடையும் ஆண்டவருக்கு தடை அல்ல. எல்லா தடையும் தகர்த்தெறியக்கூடிய தகுதி, திறமை, வலிமை, பராக்கிரமம் ஆண்டவரிடத்திலே உண்டு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த தடைகள், எந்த மதில்கள், எந்த கோட்டைகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் தகர்த்தெறிய முடியும். அது எரிகோ மதிலோ கோட்டையோ எதுவாக இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய தெய்வம் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஆமாம், உங்களை சுற்றிலும் அல்லது உங்களை நெருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது இருக்கின்றனவா? இந்நாட்களிலே கர்த்தரை நம்புங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவரை அண்டிக் கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும். யார் கர்த்தர்? நம்முடைய மேய்ப்பர் அல்லவா? யார் நாம்? ஆடுகள் அல்லவா? ஆடுகள் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஆடுகள் அவருக்கு பின் செல்ல வேண்டும்.
அவரை பற்றி பிடித்து அவரிடத்தில் பற்றுறுதி கொண்டு அவரை பின்பற்றி செல்லும் பொழுது தடைகள் இருக்காது. ஆண்டவர் போக போக அந்த தடைகள் எல்லாமே மறையும். உலகம் முழுவதையும் ஆண்டவர் அல்லவா படைத்தார், சர்வலோகம் முழுவதையும் ஆண்டவர் அல்லவா சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக அவர் படைத்த பொருட்கள், அவர் படைத்த ஆட்கள் எப்படி நிற்க முடியும்? தடைகளை தகர்த்தறியக்கூடிய தெய்வம். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீர் சென்று கொண்டிருக்கிறீர், உமக்கு பின்னாக நான் வந்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய முதுகுக்கு பின்னால் மறைந்து நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் போக போக நான் பின்பற்ற இந்த தடைகள் அகலும் என்று எண்ணி விசுவாசத்தோடு எட்டி நடை போடுங்கள். தடைகள் நிச்சயமாக அகலும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வேண்டும். அதை பற்றிய சரியான நம்பிக்கை சீஷர்களிடத்திலோ அந்த பெண்களிடத்திலோ இல்லை. சீஷிகள் அவர்களிடமும் இல்லை. ஆனாலும் அவர் மேல் அன்பு, அவர் மேல் ஆசை, அவருடைய சரீரத்தின் மேல் அக்கறை, கந்த வர்க்கங்களை, வாசனை திரவியங்களை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இருப்பினும் அவர்கள் தலையிலே கேள்வி. என்ன கேள்வி? ஆமாம், அங்கே நூற்றுக்கணக்கான சேவகர்கள் இருப்பார்களே, ஒரு பாறாங்கல்லை எடுத்து மூடியிருப்பார்களே, அந்த கல்லை நமக்காக புரட்டி போடுகிறவன் யார் என்ற கேள்வி இருந்தது. குழப்பம் இருந்தது, அச்சம் இருந்தது. இருப்பினும் அவர் மேல் அக்கறை இருந்தது, ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது, அன்பும் இருந்தது, கொஞ்சம் விசுவாசமும் இருந்தது. அந்த விசுவாசத்தோடு எட்டி நடை போட்டார்கள். அங்கே போய் பார்த்தால் கல் இல்லை. யாரோ புரட்டி போட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணி இருக்கலாம். யார் புரட்டி போட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். தூதன் புரட்டி போட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தடைகளை தகர்த்தறியக்கூடிய தெய்வம். ஆண்டவர் பேரிலே அன்பு, ஆசை, ஆர்வம், அக்கறை இருக்கும் என்றால் விசுவாசத்தோடு எட்டி நடை போடும் பொழுது என்ன விதமான தடை அல்லது தடைகள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்களோ, நீங்கள் நடக்க இந்த தடைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை விட்டு அகலும் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்ள கடவீர்கள். தகர்த்து எறியக்கூடிய தெய்வம் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மீகா 7ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் காணும் பொழுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையின்றி வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறதுக்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 3 காரியங்கள். திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லவே இல்லை. ஐயா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை தாங்க முடியலையா, இன்னொருத்தருக்கு இப்படிப்பட்ட சோதனை வரவே கூடாது அப்படின்னு சொல்றீங்களோ? இல்லை, திராணிக்கு மிஞ்சிய சோதனை இல்லை. தாங்கத்தக்கதான பலன் உண்டு. தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் கட்டளையிடுவார். இதற்கு மிஞ்சிய அற்புதம் என்ன? இதற்கு மிஞ்சிய ஆசீர்வாதம் தான் என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க தானே எகிப்திலிருந்து கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது 4ஆம் வசனம் முதலாக மீண்டும் வாசிக்கிறேனே. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குள்ளுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? 7ஆம் வசனம், பூமியே, நீ அவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிரு அப்படின்னா 2 அர்த்தங்கள் முக்கியமாக. முதலாவதாக அஞ்சு. அதிரு என்றால் தேவனுக்கு பயப்படு, அஞ்சி வாழ். அவருடைய அன்புக்கு உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து முதலாவது அவரே என்று எண்ணி பயபக்தியோடு நீ வாழ்வாயாக. 2வதாக அதிரு என்று சொன்னால் ஆர்ப்பரி என்று அர்த்தம். ஆர்ப்பரியுங்கள், சந்தோஷமாக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். முதலாவதாக ஆண்டவருக்கு அஞ்சி வாழுங்கள். 2வதாக ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழுங்கள். இதுதான் அந்த வசனங்களின்
விளக்கமாகும். ஆக ஆண்டவருக்கு முன்பாக அஞ்சி வாழ்வதும் ஆண்டவரை குறித்து ஆர்ப்பரித்து வாழ வேண்டியதும் நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின் நடுவில் நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பய பக்தி என்பது நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் ஆண்டவரை அர்ப்பணிக்கக்கூடிய இருதயம் நமக்கு உண்டாகும், உள்ளம் உண்டாகும், உதடுகள் உண்டாகும். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருப்போம். இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இதே சங்கீதத்தில். முதலாவதாக விடுதலை பெற்ற ஜனங்கள், இரண்டாவதாக விலகி ஓடிய தடைகள், மூன்றாவதாக விந்தையான தெய்வம், விந்தையான கடவுள். கடைசி வசனங்களை பாருங்கள். என்ன செய்கிறார் ஆண்டவர்? 8ஆம் வசனம், அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறார், கண்மலையை பிளக்க பண்ணுகிறார், தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். நடக்கக்கூடிய காரியமாது. ஆண்டவர் அதையெல்லாம் செய்கிறார். ஏனென்றால் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் என்றெல்லாம் சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதிசயங்களை அவர்கள் கண்டார்கள், அதிசயங்களை நாமும் காண்போம். கற்பாறை அது நீரூற்றாக மாற்றப்படுகிறது. மோசேயின் நாட்களிலே முதலாவதாக கன்மலையை அடித்தான், தண்ணீர் வந்தது. இரண்டாவதாக கன்மலையோடு பேச அழைக்கப்பட்டவன் தப்பு பண்ணி பாவம் பண்ணி கன்மலை மீண்டும் அடித்தான், தண்ணீர் வந்தது. காரணம் ஆண்டவருடைய மனதுருக்கம். ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமே என்று கருதி ஆண்டவர் மனதுருகி கற்பாறையிலிருந்து கன்மலையிலிருந்து தண்ணீரை வருவித்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர், தண்ணீர் தடாகமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற சித்தம் கொள்கிறவர். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில மனிதர்கள் கற்பாறையை போல இருக்கலாம், இருதயம் உறுதியாக பாரமாக இருக்கலாம், அசைந்து கொடுக்க கூடாதவர்களாக இருக்கலாம். என்னதான் அவர்களிடத்தில் நாம் நெருங்கினாலும் ஆளண்டா பிறவிகளாக இருக்கலாம், விரோதிகளாக இருக்கலாம். நமக்கு எதிரே இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளுக்கு தடைகளாக இருக்கலாம். அவர்களை எல்லாம் ஆண்டவர் உருக்குவாரா? அவர்களிடத்தில் இரக்கம் சுரக்குமா? ஆண்டவர் கற்பாறை கன்மலை இதையெல்லாம் நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறாரே. அதுபோல எந்தெந்த மனிதர்களை நீங்கள் எண்ணி நீங்கள் அஞ்சி வாழ்கிறீர்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். இரும்பு மாதிரி இருப்பார்கள், கல் மாதிரி இருப்பார்கள், அசைந்து கொடுக்க மாட்டார்கள், கல்லொளி மங்கனாக ஜெயிப்பார்கள். அவர்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல், அவன் ஒரு கல்லொளி மங்கன் தானே, அவன் ஒரு கற்பாறை தானே, அவன் யாருக்கும் அடங்காதவனாயிட்டே. மூர்க்க வெறி கொண்டு மார்க்க வெறி கொண்டு ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை வாங்கி கொண்டு திருச்சபை அழிக்கச் சென்றானே. கர்த்தர் அவனை தண்ணீர் தடாகமாக மாற்றினார், நீரூற்றாக மாற்றினார். யாரையெல்லாம் அவன் அழிக்க வேண்டும் என்று எண்ணினானோ அவர்களோடு இணைந்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை அவன் செய்தான். தன் ஜனங்களுக்காக தானே சபிக்கப்பட ஆயத்தமாக இருந்தான். தண்ணீர் தடாகம், நீரூற்று, கற்பாறை போல வாழக்கூடிய மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்களா? தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார்களா? சொத்து மோசடி பண்ணி கொண்டிருக்கிறார்களா? பண விஷயத்தில் ஏமாற்றுகிறார்களா? நித்தம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? அவரை நோக்கி பாருங்கள், கூப்பிடுங்கள், அந்த கற்பாறைகளை கர்த்தருடைய வசம் ஒப்புவீங்கள். ஆண்டவர் நீரூற்றாக மாற்றுவார், தண்ணீர் தடாகமாக மாற்றுவார். மாற்றி இருக்கிறார், என் வாழ்க்கையில மாற்றி இருக்கிறார், வேதத்தில் மாற்றி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையையும் மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய சித்தப்படி இந்த நாளின் செய்தியை நாங்கள் இப்படியாக கேட்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அன்புள்ள ஆண்டவரே, நீர் எவ்வளவாக இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்தி கொண்டு வந்தீர். கரடு முரடான ஜனங்களாக அவர்கள் இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே அவர்களுக்கு கிருபை கிடைத்ததே. உம்முடைய கண்களிலே எங்களுக்கும் கிருபை கிடைக்கட்டும் கர்த்தாவே. நீர் கிருபையுள்ளவராச்சே. இன்றைக்கும் புதிய கிருபைகளினாலே நீர் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எனவே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே கூட நீர் விரும்பும் விடுதலைகளை நாங்கள் வாழ்க்கையிலே பெற்று
அது மட்டும் ஆண்டவரே உமக்கு அஞ்சி உம்மை ஆர்ப்பரித்து உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருவித்து நீரூற்றாக தடாகமாக மாற்றினீரே ஆண்டவரே, அதுபோல எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்கள், அவர்களை அண்ட முடியவில்லை, அவர்களிடத்தில் எதுவும் பேச முடியவில்லை, எங்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள், எரிகோ மதலை போல காணப்படுகிறார்கள். அவர்களை எல்லாம் நீர் தண்ணீர் தடாகமாக மாற்றி நீரூற்றாக மாற்றி எங்களோடு ஒப்புரவாக்க வைத்து எங்களுக்கு உதவி செய்ய வைத்து அவர்களோடு நாங்கள் இணைந்து வாழ இணங்கி வாழ ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான அற்புத அனுபவத்தை நீர் எங்களுடைய ஜீவியத்திலே கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.